செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், கேமர் லெவலில் போன பாட்டில் ஜிமின் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு பஸ்ஸில் ஃபஸ்ட்டாக ஏறி இருப்பான். பின்னாடியே நீங்களும் ஏறி நீங்கள் ஜெக்கி பக்கத்தில் போய் உக்காந்துருப்பீங்க. இங்கே பின்னாடி நம்ம கைராவும் ஜிமினை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறா. நீங்கள் பாட்டுக்கு ஜெக்கி கூட உட்கார இடம் கிடச்சது போகணும் அப்படியே கனவு உலகத்தில் மிதந்துட்டுருக்கீங்க. ஆனால் பின்னாடி நம்ம ஜின்னோப்பா பக்கத்தில் ஜிமின் போய் உட்காருவோம். கைராக்கு சமகாண்ட டேய், உனக்கு உட்கார வேறு இடமே கிடைக்கலையா, எழுந்து போடா அப்படின்னு. ஹே, இதெல்லாம் என்னம்மா நியாயம்? என் அண்ணன் பக்கத்தில் நான் உட்கார கூட எனக்கு உரிமை இல்லை. ஐயோ, இப்போயே இப்படி பண்ணுறாள், இவளெல்லாம் நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் என்னை வீட்டில் இருக்க விட மாட்டா போலையே அப்படின்னு சொல்லி ஜிமின் ஓவராக சீன் போகிறா. ஜின்னோப்பாவும் நீங்கள் 2 பேருக்கு ஏதோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசாமல் கண்டுக்காமல் இருக்கார். கைராவோ இப்போ நீ எந்திரிக்கலாம் அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லி 2 பேர் கொலை விழுகிற அளவுக்கு இங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் அப்படியே இருக்கீங்க. இதை பார்த்துட்டு இந்த ஹோபியோ பாப்பாப்பா இவங்க சல்ல தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி, டே ஜிமி நீங்கள் தான் எழுந்து வாயேண்டா அப்படின்னு சொல்லி ஹோபி பிடிச்சி ஜிமின் எழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். கைராவோ அப்பாடா அப்படின்னு சொல்லி ஜின்னோப்பா பக்கத்தில் போய் அப்படியே ஹேக் பண்ணிட்டு உட்காந்துக்கிறா. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். இப்படியே ஒரு வழியாக பஸ்ஸும் கிளம்பிடுது. போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டே அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை. அவன் அப்படியே விண்டோ சைடே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே தனியாக ஒரு வேர்ல்டில் இருக்க மாதிரியே நீங்களே நினச்சிக்கிட்டு ஜேகேவோட இருக்கிற இந்த நிமிஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்புறமா நீங்கள் சரி இவன் எப்படி வாய் திறக்க மாட்டான், நம்மளே ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் உங்கள் பக்கம் கூட திரும்பாமல் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். டப்பாவி ஸ்நாக்ஸ் தானே கொடுத்தா அதுக்கே நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நைஸாக கிட்ட போய் அவன்கிட்ட ஹஸ்கி வாய்ஸில் என்ன கோச் பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டக்குன்னு ஜேகே திரும்பி உங்களையே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபேஸை வச்சுட்டு உட்காந்துங்க. ஜேகே என்ன நக்கலா, என்ன எனக்கு பயம், எதுக்கு எனக்கு பயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னை பார்த்து என் மேலே லவ் வந்துடுமோன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவோம். அப்படின்னு அப்போ உங்களுக்கு என் மேலே பயம் இல்லை, லவ் வரும்னு நினைக்கலன்னா இந்த ஸ்நாக்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போனா நீங்கள் பயந்துட்டீங்கன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் சீன்றீங்க. ஜேகேவோ இவ தொல்லை தாங்கலை அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஸ்நாக்ஸ் நீங்கள் கொடுக்கறத கொஞ்சம் வாங்கிக்கிட்டு திரும்பி உட்காந்துக்கிறான். மறுபடியும் என்ன இவன் ஓவராக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் நொறுக்கிட்டு உங்களுக்கும் செம்மையாக போர் அடிக்குது. சரி ட்ராவல் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் சீட்டில் சாஞ்சி தூங்கவே ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஜேகேவை தவிர. ஜேகே மட்டும் அந்த மேப்பு அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்கள் அப்படியே தூங்கி விழுகிறத பார்க்குறான். இவன் என்ன இப்படி தூங்கி விழுகிறான், மண்டே இடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கலான்னு வரான் அவங்க ஹெட்டுக்கிட்ட. அப்புறமா இல்லை நம்ம மட்டும் இப்போ இவளை தூக்கி வச்சும்போது முழிச்சிட்டான்னா உடனே நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு இவளாக ஒன்று நினச்சிக்குவா, நம்மளே ஹோப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துறான் ஜேகே. ஆனால் நீங்கள் நல்லா அப்படியே உழுந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் உங்கள் மண்டை நல்லா இடிக்க போகுது கம்பியில். அப்போ சடனாக டக்குன்னு கை வச்சிட்றான் அந்த இடத்துல. இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, நல்லா தூங்குறா, முழிக்க மாட்டா நம்புகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஜேகே உங்கள் தலையை அப்படியே பிடிச்சி அவனோட ஷோல்டர் சைட்ஸ் ஆச்சுக்கிறான். நீங்கள் நல்லா குட்டி பாப்பா மாதிரி அவன் மேலே அப்படியே ஷோல்டரில் அப்படியே மூஞ்சை போட்டு தேய்ச்சிட்டு நல்லா தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஜேகேக்கு இது ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம என்ன அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு அவனே நினச்சி என்னடா நீ இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸே கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்துட்டு இருந்தவன் அப்புறம் சடனாக வேணாம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காந்துக்கிறான் கண்டுக்காத மாதிரி. நீங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. சடனாக வண்டி நிற்கும். உங்களுக்கு எதுவுமே தெரில, ஆனால் லைட்டாக வண்டி மூவ் ஆகலை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு இப்போ அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸ் கிட்ட ஜேகேவோட ஃபேஸ் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்குது. நீங்கள் கனவு நினச்சிட்டு டே லவ்டி பேபி கனவுல கூட நீ சிரிக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி ஜேகேவோட ஃபேஸை போட்டு அப்படியே தடவிக்கிட்டே இருக்கீங்க. எல்லோரும் வண்டி நின்றதும் இறங்குற இடம் அப்படின்னு கரெக்டாக இறங்கிட்டு இருக்காங்க. அப்போது இறங்குறவங்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதை பார்த்து
பார்த்து ஸ்டாப் ஆகி அப்படியே அவங்க 2 பேர்த்தையுமே பார்க்குறாங்க. ஜிமினும் எப்பா டேய் சிங்கிள்ஸும் இங்கே இருக்கோண்டா, இந்த லவ்வர்ஸுங்க தொல்லை தாங்க முடியல. இப்போது இந்த ட்ரிப்பு நம்ம கேமர்ஸ்க்கா இல்லை லவ்வர்ஸ்க்கா, என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி ஜிமின் புலம்புறான். ஹோபியோ மண்டையிலே தட்டி ஃபஸ்ட்டு இறங்கடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு கீழே போயிடுறான். எல்லோரும் சிரிச்சிட்டே இறங்குறாங்க. இந்த சவுண்ட் கேட்டு நீங்கள் அப்படியே என்ன நடக்குதுன்னு டப்புன்னு முழிச்சு பார்க்குறீங்க. நல்லா பார்த்தா ஜேகே மேலே நீங்கள் அப்படியே சாஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு டவக்குன்னு எழுந்து நின்றுக்கிறீங்க. ஜேகே ஒன்றுமே சொல்லாமல் அவங்கள நகர்த்தி விட்டு அவன் பாட்டிக்கு இறங்கி போயிடுறான். நீங்களும் ஐயோ தூங்கிட்டோம் போலையே, கனவு காணலையே, அப்போ நம்ம இவன் மேலே தான் தூங்கிட்டு இருந்தோமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு அப்படின்னு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு வரீங்க. ஆரம் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன், நீங்கள்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, எது வேணும் எமர்ஜென்சினா உடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ நீங்கள் சடனாக எல்லாத்தையும் நகர்த்தி விட்டுட்டு குடுன்னு ஆரமை தேடி ஓடி வரீங்க. ஆரம் எதுக்கு இப்படி ஓடி வர என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது டாமுக்கும் ஜெர்ரிக்கும் கொஞ்சம் ஃபுட் வச்சுருங்க, அதுங்க பாவம் அப்படின்னு நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். ஓகே ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறான். அப்போ ஜிமின் ஆமாம் என்னோட அப்படின்னு சொல்ல வரும்போது கைரா நீ அதுக்கு நேம் மட்டும்தான்டா வச்ச, என்னைக்கு சோறு வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ நிறுத்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 பேரும் ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஆரமும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. அங்கே ஒரு இடம் நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்து டென்ட்டு வந்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்லாம் டென்ட் பண்ணுறாங்க. 3 டென்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லோரும் டென்ட் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களும் கைராவும். அப்போ வந்துட்டு நம்ம ஹோபியோ சரி எல்லாருமே டென்ட்லேயே நின்றுட்டு இருந்தால் டைம் வேறு ஆகுது, பசிக்கும்ல சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இங்கே ஹோபி வந்து தனியாக ஃபயர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடம்லாம் ரெடி பண்ணி வச்சு அங்கே வந்துட்டு சிக்கன் க்ரில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி சிக்கன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் பஸ்ஸில் இருக்குது நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் நின்றுட்டுருக்க பார்த்துட்டு ஹோபியோ இங்கே வா உனக்கு நல்லா சமைக்க தெரியும்ல, ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ ஹீரா, நான் போய் பஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நீங்களும் ஏதோ கேட்க வரீங்க ஹோபிக்கிட்ட, அதுக்குள்ளே ஹோபி அங்கேருந்து போயிடறான். நீங்கள் அப்படியே அந்த சிக்கனே பார்த்துட்ருக்கீங்க. அது ஒரு பக்கம் நல்லாவே வந்து இது ஃப்ரை ஆயிடுச்சு, அப்படியே க்ரில் ஆயிடுச்சு. ஸோ அது திருப்பத்துக்கு இப்போ வந்துட்டு நீங்கள் அங்கே எதுவும் இருக்குமான்னு பார்க்குறீங்க. என்னடா எதுவுமே இல்லை, இதை எப்படி திருப்பி வைக்கிறது, இல்லாட்டி தீஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக நீங்கள் டக்குன்னு கையாலே திருப்பிடுறீங்க. அது நல்லா கையிலே சுட்டு விட்டு அப்படியே உங்களுக்கு கையெல்லாம் எரியுது. ஐயோ அப்படின்னு நீங்கள் கத்தில் எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. கடகடன்னு உங்கள் கிட்ட வந்து உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு பார்க்குறான். ஏய் என்ன பண்ணி வச்சுருக்க, பார்த்து கவனமாக எதுவும் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அப்படியே இதை வந்து ஜேகேவும் பார்க்குறான். ஜேகே வந்துட்டு சுகா அவங்க கையை பிடிச்சிருக்க பார்க்கணும் அவனுக்கு செம்மையாக காண்டாகுது. அப்படியே மார்ச்சி நிற்கிறான். கைரா ஓடி வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்ட, நீ எங்களை கூப்பிட்ருக்கலாம்ல, கையாலேயே திருப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி எதுக்குள்ளே போனவன் தெரியுமான்ட்டு உனக்கு நல்லா சமைக்க தெரியும், சரியாக பார்த்துக்க வேண்டாடி உன்னை விட்டுட்டு போனேன், நீ என்ன இப்படி உன் கையை வேக வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கனால இதெல்லாம் பார்த்து ஜேகேவோ அப்படியே கடகடன்னு அவங்க வந்து உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு ஒரு டென்ட்டுக்குள்ளே போகிறான். எல்லாருமே இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஜேகே அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்து அதுலேருந்து ஒரு ஆயின்மெண்ட் எடுத்து உங்கள் கையில் அப்படியே போட்டு விட்டு ஊதி விடுறான். அப்படியே நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் கிட்ட வந்து அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிடுங்க. உங்கள் லிப் பக்கத்தில் அவன் லிப் இருக்குது. அப்படியே ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படின்னு மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. உங்களுக்கு வார்த்தையே வரல. கவனமாக இருக்க மாட்டேன், பார்த்து எது பண்ணாலும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட்டை கையில் கொடுத்து இதை அப்பப்போ போட்டுக்கோ சரியாயிரும், தண்ணியில் கை போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறான். எல்லாருமே இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி டென்ட்டுக்குள்ளே எட்டி பார்த்தா ஆயில்மெண்ட் போடவாடா இப்படி இழுத்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் ஒரு வழியாக ஆஃப்டர்நூனும் வந்துடுது. எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஈவினிங் டைம் எல்லாம் வெளியில் கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏதாவது பண்ணலாம், போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹோபி வந்துட்டு நான் டான்ஸ் பண்ணுறேன்னு டான்ஸ் பண்ணுறான். ஜிமின் வந்துட்டு பாட்டு பாடிட்டு அப்படியே வந்துட்டு கிட்டாரும் ப்ளே பண்ணுறான். எல்லாருமே என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்களும் அப்படியே அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு மறுபடியும் வேறு யார் பாடுறது அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் கைரா கிட்ட ஜினப்பா நீ சாங் பாடுறீங்க. ஜிமினும் ஐயோ இவளெல்லாம் பாட சொல்லாத, காட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்க சிங்கம் புலி எழுந்திரிச்சு வந்து நம்மளை போட்டு தள்ளிட போகுது அப்படின்னு சொன்னா. என்ன நக்கலா அப்படின்னு சொல்லி கைரா அடிக்கிறா. அப்படி ஜிமின் மறுபடியும் சண்டை போட்டுருக்கும்போது கைரா நான் பாடல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரா செம்மையாக பாடுவாள், அவள் அப்பப்போ
இப்போது நம்ம கேம் சென்டரில் கூட பாடிக்கிட்டே இருப்பா, எல்லோரும் கேட்டிருக்கீங்களா அப்படி சொல்லும்போது எல்லோரும் ஆமாம் நீ நல்லா டான்ஸ் ஆடி பாடுவல்ல ஹீரா, ப்ளீஸ் நீ ஒரு பாட்டு பாட அப்படி சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. நீங்களும் ஓகே நான் பாடுறேன், பட் எனக்கு கொரியன் பேச தான் தெரியும், அதில் அந்த அளவுக்கு சாங்லாம் எனக்கு வராது, ஸோ நான் தமிழ் சாங் தான் நல்லா பாடுவேன், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் நான் அந்த சாங்கே பாடுறேன் அப்படின்னு சொல்லிங்க கேட்குறீங்க. ஓகே எந்த லாங்குவேஜாக இருந்தால் சாங் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இத்தனை ஆண்கள் கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை, 20 வருடம் முனை போல் யாரும் என்னை மயக்கவில்லை, அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளு, ஆயுள் வரைக்கும் உன்னுடன் இருப்பேன் அன்பாய் பார்த்துக்கொள்ளு அப்படின்னு பாடிட்டே அப்படியே ஜெக்கேவே பார்க்குறீங்க. ஜெக்கேவுக்கு புரியுது, பட் அவன் அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்கான். இதை பார்த்த ஹோபியும் ஆமாம் இந்த சாங்கை எப்போவும் நீ யாருக்கோ டெடிகேட் பண்ணுவேன்னு சொல்லி உன் லவ்வருக்கு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இதுக்கு மேலே இங்கே தான் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஜெக்கேவோ அவன் பாட்டுக்கு அப்படியே எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கடகடன்னு நடந்து டென்ட்டுக்குள்ளே போகிறான். எல்லாருமே ஏன்டா வாய் வச்சு நீ சும்மா இருக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் உட்காந்து உனக்கு பொறுக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் முட்டியை கட்டிக்கிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே மூணை ரசிச்சுட்டு பேசாமே உட்காந்துருக்கீங்க. எல்லோரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு சரி எல்லோரும் போய் படுக்கலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் ஃபயரும் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் போய் டென்ட்டுக்குள்ளே படுத்துடுறீங்க. இங்கே நம்ம சுகா, ஜெமின், ஹோபியும் ஒன்றா தான் படுத்துருக்காங்க. ஹோபி கூட பேசாமல் தான் படுத்துருக்கேன், ஆனால் நம்ம ஜெமினாவோ நம்ம சுகாவை போட்டு படுக்க விடாமல் படுத்து எடுத்துட்ருக்கான். இவன் வேறு கை காலெல்லாம் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்லி தள்ளி விட்டுட்டு சுகா ஒரு வழியாக படுத்து தூங்குறான். அடுத்த நெக்ஸ்ட்டு நீங்கள் நடுவில் இருக்க டென்ட்டில் கைராவும் நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே கையை வந்துட்டு வெளிச்சத்தில் லைட்டாக கொஞ்சம் லைட் வெளிச்சம் இருக்கா, அதில் அப்படியே கையை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கீங்க. இதை பார்த்த கைராவும் என்னடி ஆச்சு, கைக்கு இது வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும் அதெல்லாம் இல்லை, என் கையை பிடிச்சி ஜெய்க்கி ஆயில்மெண்ட் போட்டாண்டி அதை நினச்சி அப்படியே சரி, அடி பைத்தியக்காரி சூடு சொன்ன இருக்கா பாரு, இதுக்கு கையில் ஆம்லேட் மாதிரி அவிஞ்சு போய் கிடக்குது, அதையை பார்த்து பைத்தியக்காரியாட்ட சிரிச்சிட்ருக்கா அப்படின்னு. ஏண்டி பைத்தியமாயிட்டியா என்ன அப்படி சொல்லி கேட்குறேன். என்னடி நீயே இப்படி சொல்கிற அப்படின்னா பின்ன ஏண்டி ஒன் சைட் லவ்வுக்கு இவ்வளோ அலப்பற, இன்னும் அவனும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா நீ என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்னு. டியர் என் கையில் காயப்பட்டது கூட எனக்கு வலிக்கலை தெரியுமா, அவன் மருந்து போட்டு விட்டதுனால எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டீங்க. கைராவோ தலையில் அடிச்சுட்டு நடுஜாமத்தில் புலம்பிட்டு கிடக்குது பைத்தியம். இந்த காதல் வந்துட்டா இப்படி தான் இருப்பாங்க போல், நம்ம கூட அப்படி தானே இருக்கோம் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் டியர், இந்த எரும மாட்டுக்கெல்லாம் சொரணே இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஒரு வேளை நீ அதோட கசினோ அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சிரிக்கிறா கைரா. நீங்கள் அவள் கிண்டல் பண்ணுறதெல்லாம் காதில் வாங்கின நிலமையிலே இல்லை, இன்னும் உங்கள் கையை திருப்பி பார்த்து அப்படியே சிரிச்சிட்டிங்க. இது முழு மென்டலாகிடுச்சு, நம்ம தூங்குவோன்னு கைரா தூங்கிடுறா. அடுத்த உள்ள டென்ட்டில் சின்னப்பாவும் ஜேகேயும் படுத்துருக்காங்க. ஜேகேவுக்கும் அதே மாதிரி தான் தூக்கமே வரல, பறந்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த ஜின்னோப்பாவோ என்ன சார் ரொம்ப நேரமாக புரண்டுக்கிட்டே இருக்கீங்க, தூக்கம் வரல போல் அப்படி. ஒன்று தூக்கம் வரலன்னா டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கணும், அதெல்லாம் இங்கே வந்து உனக்கு இருக்க வாய்ப்பில்லை. வேறு இன்னொன்றுன்னா அது ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கணும், அதுக்கு நீ டாக்டரை தான் பார்க்கணுன்னு இல்லை. இந்த ஹார்ட் ப்ராப்ளம்க்கு யார் சொல்யூஷனா, அவங்கள பார்த்தாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லும். ஜேகே இப்போ நீ என்ன சொல்ல வர, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இது புது இடங்கனால எனக்கு தூக்கம் வரல, நான் ஒரு நல்ல கோச், ஸோ எல்லா பிளேஸையும் நல்லா வந்து ட்ரெயின் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன், நீ கண்டதையும் உழையிட்டு அப்படின்னு சொல்லும். சின்னப்பாவோ ஓகே கோச், நீங்கள் ரொம்ப நல்ல கோச், நல்ல பிளேயர் எல்லாம் எனக்கும் தெரியும், ஆனாலும் காலம் எல்லாத்துக்கும் காத்துக்கிட்டு இருக்காதுடா, ஸோ சீக்கிரமாக நீ நினைக்கிறத உன் லைஃப்பை நீ தான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணணும். நீ இதுக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நீ நினைக்கும் போது கூட உன்னால் அதை பிடிக்க முடியாமல் போயிடும். நான் எதை பற்றி சொல்கிறேன்னு தெரியுதுல அப்படின்னு சொல்லி ஜின்னோப்பா உங்களை மீன் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான் ஜேகே கிட்ட. ஜேகேவுக்கும் இது புரியுது, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி எடுத்துட்டு நம்ம அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம ஏன் சுகா அவள் கையை பிடிச்சும் போது கோவப்பட்டோம்,
நமக்கே கோவம் வந்துச்சு, ஒரு வேளை நம்ம அப்படி சொல்லிட்டு சேச்சா இருக்காது, இவன் எதையாச்சும் பேசி நம்மளை குழப்பி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே ஒரு வழியாக தூங்கிடுறான். நீங்கள் எல்லாரும் எழுந்து வந்து நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க எல்லாருமே வந்துட்டு ட்ரைனிங்காக நின்றுட்டுருக்காங்க. இப்போ என்ன இவன் ட்ரைனிங் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை வார்ம் அப் மாதிரி சின்ன எக்ஸசைஸ் மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவோ ஒரு தூரத்தில் இருக்க மலையில் கயிறு கட்டி வச்சுட்டு அதை காட்டுறான். இது வந்துட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணி போய் அந்த கயிற்றை பிடிச்சி மேலே ஏறிட்டு கீழே இறங்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஜிமினும் அப்படியே பேந்த முடிச்சுட்டு, ஜிமின் எதை நானே என்ஜாய் பண்ணலான்னு வந்தால் இவன் நம்ம உசுரை வாங்குறானே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நீங்களும் அதே ஃபீலிங் தான், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறனால டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லி என்னை ஒரேடியாக மேலே அனுப்ப ஐடியா பண்ணிட்டானா, இங்கேருந்து ஓடி போகிறதுக்குள்ளேயும் மூச்சு மூட்டி நான் செத்துருவேன், இதில் எங்கேருந்து நான் மேலே ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச் அப்படி சொன்னால், நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விசில் அடித்தது எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் ஐயோன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஜிமின் இன்னும் மெதுவாக ஓடி வந்துட்டுருக்கா. நீங்களும் திரும்பி பார்த்து, அட்டே நான் பரவாயில்ல போல், நீ என்னடா இன்னும் இப்படி ஓடி வந்துட்டுருக்கா அப்படி, நானே என்ஜாய் பண்ணலாம் வந்தேன், இவனே சாவடிக்கிறான், நீ வேற ஆண்டி போடி அப்படின்னு சொல்லி திட்டுறான். இப்படியோ ஒரு வழியாக 2 பேரும் குடுகுன்னு ஓடி வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறலான்னு பார்த்தா அவங்களால முடியல. முக்கிய ஒரு வந்து ஏறிட்டீங்க. நீங்கள் ஜிமினும் ஒரு அளவுக்கு ஏறிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. பட் அவன் கடகடன் மேலே ஏறிட்டு அவன் ஒரு வழியாக கீழே இறங்க போகிறான். அப்போ நீங்களும் அப்படியே நடுவில் இன்னும் கட்டி பிடிச்சிட்டு கைத்த நின்றுட்டுருக்கீங்க. அவன் இன்னும் மேலேயும் போகாமல் கீழே இறங்காமல் நடுவில் அந்தரத்தில் நீ ஆடிட்டுருக்க ஆடி, நீ வேற ஏன்டா போடா, சாத்தானுக்கு கூட என்னை பார்த்தா இறக்கம் வரும் போல், இவன் என்னை சாவடிக்க முடிவு பண்ணிட்டான், நான் நினச்சது கரெக்ட் தான், இவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால என்னை டார்ச்சர் பண்ணி சாவடிக்கலான்னு முடிவு பண்ணி தான் அப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்னால் முடியலையே அப்படின்னுட்டீங்க. ஜிமினும் கீழே இறங்கி போயிட்டு, ஏண்டி ஓடி வரும்போது எனக்கு முன்னாடி ஓடினா இன்னும் ஏறாமல் உக்காந்துட்டுருக்கா அப்படி. அப்போ கைராவோ கமாண்டி ஏறுனால முடியும் ஏறுன்னுட்டுருக்கா. நானே இங்கே முக்கிட்டு இருக்கேங்க, நீங்கள் என்னால் முடியாது கோச், என்னால் இதுக்கு மேலே ஒரு சென்டிமீட்டர் கூட நகர முடியாது கோச், ப்ளீஸ் கோச். அப்போ நீ இதை முடிக்கலை, ஸோ உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. இதே முடியல, இதில் பனிஷ்மெண்ட் வேறையா, ஐயோ உனக்கு என்னை பார்த்தா பாவமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோச் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு என்னை கீழே இறக்கி விடுங்க கோச் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லோரும் கடந்து சிரிக்கிறாங்க. அப்புறமா கைரா அவங்களுக்கு ஏணி போட்டு இதில் இறங்கி வா அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இறங்கி வந்துடுறீங்க. வந்ததும் 20 புஷ்அப் எடுன்னு சொல்லி இப்படியே அதை பண்ணி இதை பண்ணுன்னு ஜெக்கே போட்டு உங்களை வறுத்து எடுக்கிறா. நீங்கள் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்ன பாவத்துக்கு என்ன நல்லா செய்கிறடா அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்து அப்படியே படுத்துடுறீங்க. கைராவோ என்னாச்சு டியர் இங்கேயே படுத்துட்ட அப்படின்னு, வேற என்ன பண்ணுறது, நமக்கு என்ன இவன் மிலிட்ரி கார்டு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான், உசுராக வாங்குறான்டி, கேம் விளையாடுறதுக்கு எதுக்கடி இந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜின்னோபாவோ எனக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஜெக்கேக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது அப்படின்னு, ஆமாம் அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன், அவனுக்கு யாரும் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள கேரும் பண்ணிக்குவான், இந்த மாதிரி இம்சையும் பண்ணுவான், ஸோ உன்னை பிடிச்சதுனால தான் உன்னை மட்டும் இவ்வளோ தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஜிகே சரி எல்லாம் சிரிச்சது போதும், இது ட்ரைனிங் இல்லை, பட் சும்மா வந்ததுக்கு நம்ம இங்கே வந்துட்டு சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சைக்கிளை கொடுக்குறான். ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்களும் எழுந்து போய் ஒரு சைக்கிளை பிடிச்சிக்கிறீங்க. இதில் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் இல்லை, எல்லோரும் ஓரளவுக்கு போங்க, மேப் கையிலே வச்சுக்கோங்க, எவ்வளோ தூரம் போகணுமோ போயிட்டு சீக்கிரமாக ரிட்டன் வந்துடுங்க, சேஃப்டி மஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அமுச்சு வைக்கிறான். நீங்களும் போகிறீங்க. நீங்கள் காலையில் தான் நம்ம எதுலேயுமே ஒழுங்காக பண்ணாமல் மொக்க வாங்கிட்டோம், இந்த சைக்கிளையாவது ஒழுங்காக ஓட்டிகிட்டு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு கடகடன்னு என்னமோ தரையில் போகிற மாதிரி போயிட்டுருக்கீங்க. அங்கே வந்துட்டு மலை அப்படிங்கிறனால இதை பார்த்தா ஜேகே இவன் நான் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கா, மலை பகுதியில் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் ஏதாவது ஆயிருமேன்னு சொல்லி உங்கள் பின்னாடி தான் அவன் வந்துட்டுருக்கான். மற்றவங்கலாம் வேறு பக்கம் போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அவன் வர்றதை கூட கவனிக்காமல் ரொம்ப வேகமாக சைக்கிளை ஓட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு மலை உச்சிக்கு வந்துடுறீங்க. அப்போது பின்னாடி வந்த ஜேகே கத்துறான், லூஸ் மாதிரி போயிட்டுருக்கு, அடியே நில்லடியா அப்படிங்கிற மாதிரி, ஹீரோ ஸ்டாப் இதுக்கு மேலே போகாத அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் மலை உச்சிங்கிறனால அவங்க காதலையும் விழுகலை. அப்புறம் ஒரு அளவுக்கு மேலே அவங்களாலையும் போக முடியல, அப்படியே நிறுத்திட்டு அப்படியே நின்று சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜேகே வந்து இதுக்கு மேலே போகாத ஆபத்து, நம்ம இப்போ ரிட்டர்ன் ஆகணும், மழை வேறு வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே கடகடன்னு அப்படியே மழை வந்துடுது. நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிக்குது. 2 பேரும் அப்படியே மழை வச்சுட்டுருக்கீங்க. மேலேருந்து ஒரு பாறை அப்படியே மலையில் கரைஞ்சி
குடுன்னு அப்படியே இறங்கி வருது. அதை பார்த்து கொஞ்சம் நகர்றீங்க நீங்கள் பயந்து போய். அப்போது அப்படியே இந்த மலையில் வந்து மண்ணெல்லாம் வந்து சரியும்ல, அந்த மாதிரி சரிஞ்சு அந்த இடத்துல அப்படியே நீங்கள் டக்குன்னு பின்னாடியே கீழே விழுகுறீங்க பள்ளத்தில். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.